ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் டெலிபதியே மாஸ்குலைன் ஆஸ்பெக்டில் ட்வின் ஃப்ளேம் டெலிபதியை பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ட்வின் ஃப்ளேம் டெலிபதிங்கிறது நிறைய பெண்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து டெலிபதிக்கலாக அவங்கள ஃபீல் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து டெலிபதிக்கலாக அது உணர்றாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க தான் நம்ம ட்வின் ஃப்ளேம்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே நீங்கள் ட்வின் ஃப்ளேம் டெலிபதி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக விளக்கியிருக்கீங்க. அப்போ ஆணினுடைய பார்வையில் ட்வின் ஃப்ளேம் டெலிபதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டு. ஸோ அதுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேயா? இப்போ நான் என்னுடைய ஃபிசிக்கல் மாஸ்குலைன் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்லேயே இருக்கிறோன்னே வச்சுப்போம், பக்கத்துலேயே உட்காந்துருக்குறோம். ஓகேயா? நான் வந்து லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மொபைலை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மொபைலையும் லேப்டாப்பையும் மாற்றி பார்த்து ஐ பிகேம் டயர்ட், எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் வலிக்குது. ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுல பின்னாடி குறுக்கெல்லாம் வலிக்குது, எந்திரிச்சு போய் காஃபி போடணும்னா சோம்பேறித்தனமாக இருக்குது. ஓகேயா? ஆனால் காஃபி வேணும். இதெல்லாம் என் மனசுக்குள்ளே என்னோட ஹார்ட்டுக்குள்ளே ரியாஸ் கிட்ட சொல்கிறேன், நான் எனக்கு காஃபி வேணும் போல இருக்கு ரியாஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்குறது, கற்பனை கதாபாத்திரத்துக்குள்ளேயே வாழ்றது, கற்பனை கதாபாத்திரத்துக்கிட்டே பேசுறது, இது எல்லாமே பெண்மை தான் பண்ணுறாங்க, ஆண்மை பண்ணலை. இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஃபுல்லாக பெண்மை என்ன பண்ணுறாங்கிறது தான். ஓகேயா? ஸோ அப்போ நான் தான் ரியாஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேனே தவிர என்னோட ஃபிசிக்கல் மாஸ்குலைன் வந்து அவனோட பெண்மை கிட்ட அவன் பேசிக்கிட்டு இல்லை. அவன் பாட்டு அவன் லேப்டாப்பில் உட்காந்து அவன் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஓகேயா? எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோன்றதை நான் சத்தமாக கூட வெளியே சொல்லலை, என்னோட ரியாஸ் கிட்ட மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். உள்ள இது வந்து ஒரு சைலண்ட் இன்னர் கான்வர்சேஷன் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேயா? என் பக்கத்துலேயே தான் என்னோட மாஸ்குலைன் உட்காந்துருக்காங்க. இது மாஸ்குலைனோட பார்வையில் எப்படி இருக்கும்னா, அவன் ஒர்க் பண்ணி அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அவனுக்கு காஃபி வேணும் போல இருக்குது. ஓகேயா? அதனால அவனுக்கு காஃபி வேணும் போல இருக்கனால அவன் யாரையும் டிபெண்ட் பண்ணல, காஃபி குடிக்கணும்னு தோணுது, சரி அவளும் டயர்டாக இருக்கா, சரி நம்மளே போய் காஃபி போடுவோம், ஏன்னா நம்மளுக்கு காஃபி தேவைப்படுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் காஃபியை போட்டு நான் அப்போ கூட இருக்கிறதுனால எனக்கும் ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரான். இவ்வளவு தான் மாஸ்குலைனுக்கு தோணும். ஓகேயா? அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காஃபி குடிக்கணும்னு இருக்குது, அதனால கூட நம்மளும் இருக்கிறதுனால நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், அவனும் குடிக்கிறான். இது பக்கத்தில் இருந்தா, தூரத்தில் எங்கேயோ இருக்கான்னு வச்சுக்கோங்க மாஸ்குலைன், ஏதோ ஒரு ஊரில் இருக்கான், நமக்கு நம்ம மாஸ்குலைன் யாருன்னே தெரியல, அவன் பிறந்திருக்கானா பிறக்கலையானே தெரியல. அப்படி சுச்சுவேஷன்லையும் நமக்கு காஃபி குடிக்கணும்னு தோணும் போது அவங்களுக்கும் குடிக்கணும். அப்போது நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளோட ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க நம்ம டிவைன் மாஸ்குலைன் கிட்ட பேசுகிறோன்னா இதெல்லாம் பெண்ணு தான் செய்கிறா. எங்கேயோ இருக்கிற நம்மளோட ஃபிசிக்கல் ஃபார்ம் நம்ம தான் இன்னும் பார்க்கவே இல்லையே, அவனும் எங்கேயோ இருந்துக்கிட்டு அவனுக்கும் இமீடியட்டாக அப்போ தோணும். அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தோணுது, அவன் செஞ்சு சாப்பிட்றான். அதனால அவனே காஃபியை போட்டு எங்கே இருக்கானோ அங்கேருந்து குடிச்சிக்கிட்டு இருப்பான். இது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால நம்ம இந்த பக்கம் இங்கிட்ட உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே தெரியும். இதெல்லாம் டிவைன் மாஸ்குலைனுக்கும் நடக்கும் தானா? ஏன்னா நானும் அப்படி தான் புலம்பிக்கிட்டு தெரிஞ்சேன் ஒரு காலத்தில். என்னோட ஃபிசிக்கல் மாஸ்குலைனை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி அவனோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணுற வரைக்கும் எப்போ அதெல்லாம் ஆதாரபூர்வமாக பார்க்க ஆரம்பிச்சனோ இப்போ உங்களுக்கு நான் அதுக்கு ப்ரூஃபாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? இப்படி தான் இருக்கும் ஒரு ஆணினுடைய பார்வையில் ட்வின் ஃப்ளேம் டெலிபதி. ஓகேயா? இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.